இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிராம உதவியாளர் வேலைக்கான ஹால் டிக்கெட் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் வந்து ஹால் டிக்கெட் வந்துட்டு அவங்களுக்கு வந்து என்ன அந்த ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் இன்டர்வியூ டேட் சில பேர்த்துக்கு வந்து சொல்லிட்டாங்க. அந்த இன்டர்வியூ டேட் வந்து என்னைக்குங்கிறத தான் வந்து ஹால் டிக்கெட் வந்துடுச்சு. அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஹால் டிக்கெட்டை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க தான் வந்து நமக்கு சென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படி வந்து ஹால் டிக்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டலான்ட்டு கேட்டிருந்தோம். அவங்க சென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸு. அப்புறம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யார் யாருக்கு ஹால் டிக்கெட் எந்த மாவட்டத்துக்குலாம் வந்திருக்கு, இன்டர்வியூ டேட். இப்போ வந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்க ஹால் டிக்கெட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து பெறுநர்னு போட்டு நம்மளோட அட்ரஸ் போட்டு வரும். அதில் வந்து விண்ணப்ப எண் வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கான விண்ணப்ப எண் இருக்கும். வட்ட அலுவலகத்துக்கான அது வந்து போட்டிருக்கு. அப்புறம் ராதாபுரம் வட்டாட்சியர் அலுவலக அறிவிக்கை எண்படி 17/7/2025 இந்த மாவட்ட கிராம உதவியாளர் பணிக்காக கொடுக்கப்பட்ட இதெல்லாம் நாங்கள் பெற்றோம். அதில் வந்து சரி பார்த்துட்டு விண்ணப்பதாரருக்கு வந்து எழுதுதல் மற்றும் வாசித்தல் திறன் தேர்வுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின்படி அழைக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஒரு காலேஜ் சொல்லியிருக்காங்க. அங்கே தான் வந்து எக்ஸாம் நடக்குது. எப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்கன்னா 16ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 16ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. காலையில் 11 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹால் டிக்கெட்டில் என்ன ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸாமுக்கு வந்து எப்படி வரணும், என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இத்தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது, அதை வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோரல்களுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றுடன் முடிவுகளுக்கு வந்து உட்படப்பட்டது. ஓகே. அடுத்தது வந்து வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் தேர்வுக்கு மேலே குறிப்பிட்ட நேரத்தில் 30 நிமிடத்திற்கு முன்பாகவே, நமக்கு எப்போவுமே எக்ஸாம் நானும் சொல்லியிருக்கேன், எக்ஸாம் ஹவருக்கு இப்போ 11 o'clock கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 10:30க்கே வந்து அங்கே போயிருங்க. அதை தான் வந்து அவங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லேட்டாக போனால் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க. அது மாதிரி எக்ஸாம் அந்த டைம் 11 to 12னா அந்த 12க்கு முன்னாடி நம்மளை வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே விட மாட்டேங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருசக்கர வாகனம் உரிமம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோன்னா அதோட ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். இன்கேஸ் நம்ம வந்து மிதிவண்டி தான் ஓட்ட தெரியும், சைக்கிள் தான் ஓட்ட தெரியும்னு சொன்னோன்னா நமக்கு சைக்கிள் ஓட்டுற திறன் தேர்வும் வந்து வைப்போன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. அந்த மாதிரி இருசக்கர வாகனம் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் கொண்டு போங்க. அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அழைப்பாணையின் தேர்வுக்கு வரும்போது தவறாமல் கொண்டு வர வேண்டிய அழைப்பாணை கடிதம் இல்லை, நம்மளோட ஹால் டிக்கெட் அதே மாதிரி கண்டிப்பாக கொண்டு போயிடணும். ஹால் டிக்கெட் இல்லாமல் வந்து நம்ம போகக்கூடாது. ஹால் டிக்கெட் கொண்டு போனால் தான் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அப்புறம் ஹால் டிக்கெட் இல்லைன்னு சொன்னால் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஃபோனோ வேறு பேக்கோ எந்த ஒரு திங்ஸுமே நம்மளோடது இருக்காது. பென்னு, நம்ம ஹால் டிக்கெட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் கொண்டு போகணும். வேறு எந்த ஒரு மின்னணு பொருட்களும் வந்து கொண்டு போகக்கூடாது. இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து இந்த ஹால் டிக்கெட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கொண்டு போனால் ஹால் டிக்கெட் கொண்டு போகணும், ஆதார் கார்டு, இப்போ இங்கே வந்து டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருந்தனால அது எல்லாமே ஒரிஜினல் தான் கொண்டு போகணும். அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் கொண்டு போய்க்கோங்க. இவ்வளோ தான் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு வந்து கொண்டு போக வேண்டிய பொருட்கள். இப்போ வந்து அடுத்ததை என்ன பார்க்க போகிறோன்னா, கிராம உதவியாளர் வேலைக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு. நான் வந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கு, உங்களுக்கு 16ஆம் தேதி எக்ஸாம். தஞ்சாவூருக்கு வந்திருக்கு, கோயம்புத்தூருக்கு வந்திருக்கு, விருதுநகருக்கு வந்திருக்கு, கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கு. கிருஷ்ணகிரிக்கு வந்து 21ஆம் தேதி எக்ஸாம். அடுத்ததை வந்து இன்டர்வியூ டேட் வந்து பார்க்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 18/9/2025 வந்து இன்டர்வியூவும், ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் 18/9/2025 வந்து இன்டர்வியூ டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்டர்வியூ லெட்டரும் வந்து நமக்கு வீட்டுக்கு வரும்.